ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ரொம்ப அழகான சம்பவம். சூப்பராக வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் பேசுகிற பேச்சு, அந்த பேச்சை கேட்டுட்டு ஒரு பக்கம் ரியா வந்து அப்படி கதறி அழுகுறாங்க. காரணம், இந்த ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெமரபிள் மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ் ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கும், ஹாப்பியும் இருக்கும், சேடாகவும் இருக்கும். என்னென்னா இந்த கலாய்க்கிற விஷயங்கள். இப்போ சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின்லாம் வந்து கடந்து வந்த பாதையில் சொல்லியிருப்பாங்க, என் குரலை வச்சு என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப அவமானப்படுத்துவாங்கன்னு. ஸோ அதை பற்றின பேச்சு தான் இங்கே வந்து சொல்கிறார். சூப்பராக பேசினார். என்னென்னா எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்டே கிடையாது. எல்லாமே வந்துட்டு இங்கே சரியும் கிடையாது, குறைகள் தான் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதேமாதிரி நம்ம சௌந்தர்யா அண்ட் ரியா வந்து இந்த மாதிரி பிபிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க போல. அதனால தான் அவங்கள வந்துட்டு ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம எதெல்லாம் அழகுன்னு சொல்கிறோமோ அதிலலாம் நிறைய குறைகள் இருக்கும். இப்போ இங்கேருந்து நிலாவை பார்த்து அழகுன்றோம், ஆனால் அந்த நிலாவில் எவ்வளோ பள்ளமேடு இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும். கடல் அழகு அப்படி சொல்கிறோம், ஆனால் அந்த கடல் அலை ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்லை, வந்து வந்து ஏற குறைய போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வான அழகுன்னு சொல்கிறோம், மேகங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, அது ஒரு மாதிரி இருக்கும். அதேமாதிரி நாமளும் என்ன பண்ணுறோன்னா, அழகாக இருக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தான் அழகுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம், ஒரு இடங்களையும் கிண்டல் பண்ணாதீங்க, புள்ளி பண்ணாதீங்கன்னு. ஆனால் அவங்களும் அதை கேட்காம அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, இனி யார் என்ன சொன்னாலும் சரி, கலாச்சாரம் சரி, அதை இந்த காதில் வாங்க அந்த காதில் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலையை தொடர்ந்து முயற்சி செஞ்சு நல்லா உழைச்சி வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய கடமை மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். இங்கே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறார், சொல்லி இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது வந்து இந்த சாப்பாடு தான். அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா வந்து பகிர்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு கேரிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது, மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். ஒரு சில பேர் நேற்று கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஏங்க நீங்கள் நல்லா பேசுகிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பேச்சாளராக இருந்தால் போதுமா அப்படின்னு. முத்து பேச்சாளர் தான், முத்து பேச்சாளர் மட்டும் கிடையாது, அது ஒரு அடிஷ்னல் ஆடட் வேல்யூ. ஸ்ட்ராட்டஜியில் பயங்கரமாக பண்ணுறாரு, ஃபிசிக்கல் டாஸ்க் செமையாக பண்ணுறாரு, வேறு என்ன வேணும்? அதேமாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு எடுத்து வைக்கிறாரு, ஓப்பனாக பேசுகிறாரு, யார் போதும் குத்துறது கிடையாது. பிக் பாஸ்க்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இருக்குது. இன்னும் ஒன்று யாருக்கிட்ட தைரியமாக சண்டை போடலை, அதை மட்டும்தான் அவர் பண்ணல. அதையும் பண்ணிட்டாருன்னா வேறு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முத்துக்குமரன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சப்போஸ் இந்த வாரம் முத்துக்குமரன் வந்திருந்தால் அவர் எந்த பொசிஷனில் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.